காலேஜுக்கு நேரம் ஆயிடுச்சு, நான் புறப்படுறேன். சரிம்மா, போயிட்டு வா. கருப்பு, அம்மா கூட்டு போய் விட்டு வா. சரிம்மா, நான் கொடு கொண்டாமா. எவ்வளவு இந்தாங்கண்ணே. பெருசா இருக்கல்ல. போலாம், மெதுவா வா. பார்த்து பார்த்துமா. எங்க சாப்பிட வாங்க, சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். சேது, சின்னம்மா நீ சாப்பிட வாப்பா. இல்ல சின்னம்மா, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். அப்படியா? சரி, ஆமாப்பா. சரி வாங்க, அத்தை, எல்லாம் வாங்க. சாப்பிட போலாம். எஜமானி அம்மா கேட்டல்ல, பார்க்கலாண்டி எத்தனை நாளைக்கு வாட்டம் ஆடுறான்னு. நானும் பாக்குறேன். ஏய் வாடி. சேது, சேது. ஏய் இன்னும் நீ பாத்துக்கிட்டு இருக்க? வெளிய போடி. மதியாதர் தலைவாசல் மிதியாது. பாத்துக்கிறேன். அப்பத்தா கிட்ட இத சொல்லலாமா வேண்டாமா? ஒருவேளை சொல்லி அப்பத்தா பயந்துருச்சுனா இப்ப என்ன பண்றது? சேது, சேது. அப்பத்தா என்னய்யா காலையில சாப்பாட்டை அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன்னு சொன்ன, நேரத்துக்கு சாப்பிட வேண்டியதானய்யா. இல்ல அப்பத்தா, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். நல்லா தானையா இருக்க? ஏதாச்சும் மனசுல குழப்பத்தோட இருக்கியா என்ன? அப்பத்தா, சொல்லியா. நான் மனக்குழப்பத்துல இருக்கேன்னு எப்படி அப்பத்தா சரியா சொல்ற? ஏய்யா, உன் முகத்தை பார்த்தா எனக்கு தெரியாதா? என்ன விஷயம்னு சொல்லியா. அப்பத்தா, நான் ஒரு விஷயம் சொல்றேன். சரி. அதை கேட்டு நீ அதிர்ச்சி ஆயிடாத. என்னய்யா அப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க? அதிர்ச்சி ஆகாதுன்னு சொல்றேன்ல, இது வெறும் கனவுதான். அத முதல்ல சொல்லிடுறேன். கனவா? இவனுக்கு என்ன கனவு வந்துச்சு? அப்பதா, இப்ப நான் சொல்ல போற விஷயம் கனவுதான். ஆனா ஒரு கெட்ட கனவு, சரியா? கெட்ட கனவா? எனக்கு உன்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு, சொல்றேன். தமிழ் செல்விய வீட்டை விட்டு துரத்தி விடுற மாதிரி கனவு கண்டியா? அப்பதா, சொல்லியா. நம்ம வீட்டு எசமானி இனிமே இந்த வீட்டை நீதான் நிர்வகிக்கணும்னு சொல்லி அவகிட்ட கொத்து சாவியெல்லாம் கொடுத்து அழகு பார்த்தமே, அந்த மருமகளை இந்த வீட்டை விட்டு துரத்துற மாதிரி உனக்கும் கனவு வந்துச்சா? என்ன செய்த அமைதியா இருக்க? உனக்குன்னா அப்போ அப்படி ஒரு கனவு நீயும் கண்டியா என்ன? சேது, உங்களுக்கும் அப்படி ஒரு கனவு வந்துச்சா? அந்த மாதிரி ஒரு கனவு வந்ததும் உங்க அப்பா தூங்கவே இல்லை சேது. ரொம்ப நேரம் முழிச்சுக்கிட்டே இருந்தாரு. நான் கூட நெஞ்சு ஏதாவது படப்படக்குதா, ஆஸ்பத்திரிக்கு போலாமான்னு கேட்டுக்கிட்டே இருந்தேன். என்கிட்ட எதுவும் சொல்லாம மழுப்பிட்டாங்க சேது. அதுக்கப்புறம் மறுநாள் மத்தியானம் தான் இப்படி ஒரு கனவு கண்டேன்னு என்கிட்ட சொன்னாரு. சரி, கெட்ட கனவு தானே, அது கனவோட கனவா போயிடுங்க, மனசை நிம்மதி அடைஞ்சுக்குங்கன்னு சொல்லி அப்பாவை ஆறுதல் பண்ணிட்டு இருந்த. ஆனா இப்ப நீங்களும் அதே மாதிரி கனவு கண்டிருக்கீங்கன்னு கேக்குறப்ப மனசுக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு சேது. ஏங்க, இந்த விஷயத்த நம்ம சாதாரணமா எடுத்துக்க வேண்டாங்க. நம்ம சுருளிசாமி இருந்தார்ல, அவரோட சிஷ்யர் ஒருத்தர் கரடிக்கல்லு பக்கத்துல ஒரு கோவில் இருக்கிறதா சொன்னாங்க. அவரு சோழி போட்டு பார்த்து குடும்பத்துக்கு என்ன நேரங்காலம் போயிட்டு இருக்கு, அதுக்கு என்ன பரிகாரம் செய்யறதுன்னு சொல்லிடுவாருங்க. நாம வேணா அங்க போய் அந்த சாமியாரை பார்த்து என்ன ஏதுன்னு கேட்டுட்டு வரலாமாங்க? சரி மோகனா, நானும் ஆத்தாவும் மத்தியானம் போய் அவரை பார்த்துட்டு வந்துடுறோம். சரிங்க. அப்பா, நானும் வரேன்ப்பா. எதுக்கு? இங்க நிறைய வேலை இருக்கும்யா, நீ அதை பாரு. நாங்க போய் பார்த்துட்டு வந்துடுறோம். ஐயா, நீ பயப்படாம இருயா. நம்ம வீட்டு மேல நிறைய கந்திருஷ்டி இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அதனால இப்படி ஏதாச்சும் வந்து ஆட்டி படைக்கும்யா. பார்த்துக்கிடலாம், எல்லாம் நமக்கு மேல சாமி இருக்கியா, பார்த்துக்கலாம்.
ம் சரிங்கப்பா. தமிழ் ஒரு நிமிஷம் தமிழ். சக்தின என்னண்ண ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? எனக்கு ஒன்றும் இல்லை தமிழ். நேத்துல இருந்து ஜெனியோட ஃபோனு அவங்க அம்மா கிட்ட இருக்கு. நான் ஜெனி கிட்ட பேசணுங்கிறதுக்காக உன் காலேஜில் இருக்கிற சில பொண்ணுங்க மூலமா அந்த நம்பருக்கு கால் பண்ணப்ப அவங்க அம்மா தான் ஃபோனை எடுத்து இனிமே ஜெனி காலேஜுக்கு வரமாட்டா, இனிமே ஃபோன் பண்ணாதீங்கன்னு பேசினாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு தடவை ட்ரை பண்ணப்ப ஃபோனை ஆஃப் பண்ணிட்டாங்க தமிழ். எனக்கு புரியுதுண்ண. நாங்க மாமா கிட்ட பேசியிருக்கோம். அவர் கண்டிப்பா உதவுறேன்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு நடுவுல எங்க வீட்ல ஒரு முக்கியமான கல்யாணம் இருந்துச்சுன்னு, அதனாலதான் இந்த விஷயத்துல என்னால எதுவும் பண்ண முடியல. நான் இன்னைக்கு வீட்டுக்கு போன உடனே மாமா கிட்ட சொல்லி கண்டிப்பா பேசுறேன். இல்லை தமிழ், இப்போதைக்கு யாரும் எதுவும் பேச வேண்டாம், கொஞ்சம் பொறுமையா இருக்கலாம். என்னண்ணே ஆச்சு? இல்ல, அடுத்தடுத்து நம்ம பேசுறோம், முயற்சி பண்றோம்னு தெரியும் போது அவங்க ஜெனியோட கல்யாணத்தை ரொம்ப சீக்கிரமாவே முடிக்கணும்னு யோசிக்கிறாங்களா தமிழ். சர்ச்சில் இருக்கிறவர் மூலமா இந்த தகவல் எனக்கு கிடைச்சது. எது செஞ்சாலும் கொஞ்சம் பொறுமையா செய்யுங்க, அவசரப்படாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதனால இப்போதைக்கு யாரும் எதுவும் பேச வேண்டாம் தமிழ், கொஞ்சம் பொறுமையா இருக்கலாம். எனக்கு புரியுதுண்ணே. நீங்க எப்போ உதவி வேணும்னு சொல்லுங்க, அப்ப நானும் அவரும் தயாரா இருப்போம். நான் இந்த விஷயத்த அவர்கிட்ட சொல்லிடுறேன். சரி தமிழ். அண்ணே, நீங்க எதுக்கும் கவலைப்படாம இருங்க. நீங்களும் ஜெனியும் உண்மையா காதலிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். உங்களோட காதல் கண்டிப்பா வெற்றி அடையும். நம்பிக்கையோட இருங்க. ரொம்ப நன்றி தமிழ். நீங்க எல்லாரும் கொடுக்கற தைரியத்தால தான் நான் நம்பிக்கையோட இருக்கேன். சரிண்ணே, நீங்க தைரியமா இருங்க. சரியா? சரி, கிளாஸுக்கு டைம் ஆயிடுச்சு, நான் போயிட்டு வரட்டுமா? சரி தமிழ். எப்பா ராத்திரி என்ன கத்துறடா சாமி, காதெல்லாம் காலைல வரைக்கும் கொய்யின்னு இருந்த. நான் வருதா போயில வாரி போட்ட மாதிரி பத்துட்டு இருக்கேன், நீ வாட்டமாவை பத்துட்டு இருக்க. இதோ வரேன். லோட்டஸ், ராத்திரி ஏன் தூக்கத்தை கெடுத்துட்டு நீ நிம்மதியா தூங்கிட்டு இருக்கியா? என் வாழ்க்கையில விளையாடல இரு, உன் வாழ்க்கையில நான் விளையாடுறேன். எப்படி எத்தனை படம் பார்த்துருப்பேன். நாமளும் கொஞ்சம் போட்டுக்குவோம். கரெக்டா இருக்கும். ஐயோ, பாய் தலான்னு இருக்கக்கூடாது, எடுத்துருவோம்.